உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா. நான் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சர்ச் அண்ட் ரிடியூசஸ்ங்கிற சாப்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட்லேருந்து ஃபஸ்ட்டு 7 சாப்டர்லேருந்து மோர் தென் ஒரு 85 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு சர்ச் அண்ட் இண்டிசஸ்லேயே வந்துட்டு எப்படி ஒரு வித்தியாசமான சம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க. If 1/5 whole 3 power y is equal to 0.008 then find the value of 0.25 whole to the power of y அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கிவனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இதுக்கான வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்துட்டு இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதுக்கான ஆன்சர் கொண்டு. சரி, ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சொல்யூஷன் 1/5 whole to the power of 3 y is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 0.008. ஓகேவா? இப்போ என்ன அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் வச்சுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1/5 whole to the power 3y is equal to அப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.008 இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எழுதுங்கன்னா 8 divided by 1000. ஓகேவா? இந்த இடத்துல நான் 1000 சொல்லிட்டு எப்படி நான் போடுறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ்க்கும் அதில் 8 இன்க்ளூட் எடுத்தோம். ஓகேவா? அதில் 1 2 3 அதனால் என்ன பண்ணுறேன், 3 ஜீரோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் மொத்தம் 5 நம்பர் இருந்தாலும் நீங்கள் 5 ஜீரோஸ் போடணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து 8 divided by 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் வந்துட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணும், இப்போ இதே அப்படியே தான் வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறேன், அப்படியே தான் வச்சுருக்கேன், எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறேன், 8 divided by 1000 இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எழுதுகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா 2 divided by 10 whole cube. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2வும் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா வச்சிங்கன்னா 5 times கேன்சல் பண்ணலாம். அதாவது 1/5 whole to the power of 3y which is equal to 1/5 whole cube. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/5 இருக்குது. ஸோ நான் ரைட் சைட்லேயே என்ன பண்ணுறேன், இந்த 1/5 ஃபார்மேட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் பவரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, பவரும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், 3y which is equal to 3 அப்படின்னு போடலாமா. அப்போ y is equal to என்ன, 3 divided by 3, therefore y-யோட வேல்யூ which is equal to 1. ஓகேவா? என்னது, ஒய்யோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட் இதுலேருந்து என்ன பண்ண, கிவன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து இனிமேல் வந்து அதை வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, டு ஃபைண்ட் 0.25 whole to the power of y is equal to 0.25 whole to the power of 1 தான். இப்போ பவரில் இருந்தால் 1 இருக்கப்போ என்ன ஆகுது, 1 தான். அது எத்தனை டைம்ஸோ அந்த சப்போஸ் 2 டைம்ஸ் இருந்தால் அது 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுறது. இங்கே வந்துட்டு அவசியப்படாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0.25 என்ன பண்ணுறேன் which is equal to 0.25 தான். அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு இந்த சம் வந்து போடணும். இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 to the power of 1/4 minus 1, 2 to the power of 3/4 plus 2 to the power of 1/2 plus 2 to the power of 1/4 plus 1. ஓகேவா? பவரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே என்ன ஆகும், நமக்கு அல்டிமேட்டாக வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 to the power of 1/4 என்னென்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா புட்டிங் 2 to the power of 1/4 which is equal to x. ஓகேவா? இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நான் வந்து என்ன சொல்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். வெறும் நீங்கள் வந்துட்டு பவர் 1/4 மட்டும் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த டேர்ம் 2 to the power of 1/4 என்னென்ன பண்ணுறேன், as a term நான் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் இல்லையா, 2 to the power of 1/4 மைனஸ் எக்ஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 to the power of 4. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 to the power of 1/2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 to the power of 1/4 plus 1.
இப்போ பாருங்கள் நான் கொஸ்டின் தான் அப்படியே நான் எழுதிக்கிட்டேன், வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த 2 to the power of 1/4 இருக்கு இல்லையா, அது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு x minus 1 ஓகேவா. ஏன்னா நம்ம இங்கே தான் வந்துட்டு 2 to the power of 1/4 என்ன எக்ஸ்ன்னு அப்படி எடுத்துருக்கோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 to the power of 3/4க்கு அது வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ் க்யூப். அதில் எப்படி வந்துட்டு எக்ஸ் க்யூப் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள். 2 to the power of 3/4 வந்துட்டு எப்படி எல்லாம் 2 into 3 into 1/4 ஓகேவா இல்லையா. நம்ம அப்படி தான் வந்து எடுத்திருக்கோம் கரெக்டாக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இப்படி வேணாலும் எழுதிக்கிறோம் 2 to the power of 1/2 3. இந்த டேர்ம் வந்துட்டு நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படியே வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் என்னென்னா எக்ஸு க்யூப் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 to the power of 1/2 எப்படி எழுதுனா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயரு ஓகேவா. இங்கே எப்படி வருதுட்டு எக்ஸ் ஸ்கொயருன்னு எப்படி வருது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 to the power of 1/2 இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு என்னது 2 to the power of 1/4 தான் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது இங்கே ஒரு 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே வந்துட்டு ஒரு 2ஓட மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது இங்கே பாருங்கள் 2 into இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2 வந்துட்டுனா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கு இல்லையா இதை வந்துட்டு 1/4 மல்டிப்ளை பண்ணி இந்த 2 வச்சுக்கோ. அப்புறம் இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம் 2 to the power of 1/4 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம் எக்ஸு ஸ்கொயருன்னு எடுத்துருக்கோம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸு ஸ்கொயருன்னு பண்ணேன். இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே பேருங்க நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு 2 to the power of 1/4ங்கிற டேர்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 to the power of 1/4 பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சின்ன விஷயந்தான், பட் இருந்தாலும் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பண்ண தெரியாது. இங்கே என்ன இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 to the power of 1/4 வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த ஸ்டெப் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுது ஃபைனலாக ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வரும் எக்ஸ் மைனஸ் 1. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 ஓகேவா. இப்போ என்ன ஆகுது இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் கூடயும் நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே தான் வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் க்யூப் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்ம் வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்தால் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே வந்துட்டு என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா. இந்த டேர்ம் அப்படியே எழுதிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே தான் இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு டேர்ம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக இருக்குது. பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணலாம் இது வந்துட்டு a மைனஸ் பி இது வந்துட்டு a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. a மைனஸ் பி a ப்ளஸ் பின்னா என்ன அது வந்துட்டு a ஸ்கொயர். இது என்ன இருக்குது இது a மைனஸ் பி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா a ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா உங்களுக்கே தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதனால் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேவா. இதுவும் அப்படியே தான் இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் 1 இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி. அப்போ என்ன ஆகுது a பவர் 4 ப்ளஸ் 1 அப்போ என்னது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஓகேவா. இதை தான் வந்துட்டு நம்ம பிரிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 1. இங்கே 1 பவர் 4ன்னு போட்டுக்கலாம் இல்லை 1 அப்படின்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் 2 to the power of 1/4ங்கிற வேல்யூயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா. இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு கண்டினியூ பண்ணும். அப்போ என்ன ஆகுது எக்ஸ் டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல வேல்யூ இன்னும் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கோம் 2 to the power of 1/4 போட்டிருக்கோமா. ஸோ என்னது 2 to the power of 1/4 மைனஸ் 1 ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் 2 to the power of 1/4 மைனஸ் 1. இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் 2 to the power of 1/4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 to the power of 1/4 இன்ட்டு பவர் 4 ஓகேவா. ஏன்னா வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ் பவர் 4 பதிலாக வந்துட்டு நான் 2 to the power 1/4 அந்த பவர் 4 வந்துட்டு நீங்கள் மறந்துடுவீங்க. நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக 2 to the power of 1/4 இந்த 4 நான் எகெயின் எடுத்து எழுதுகிறேன் மைனஸ் 1. அப்போ என்ன இந்த 4 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2 - 1 which is equal to 1. ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1.
பார்க்க வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்துட்டு போட்டு எக்ஸோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். பை ப்ராக்டிஸ் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 whole power 2/3 into cube root of 6 to the power 7 divided by cube root of 6 power 6 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சம் வந்துட்டு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6 to the power இதான் கொஸ்டின் இல்லையா? cube root of 6 to the power 7 divided by cube root of 6 to the power 6. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? 6 to the power of 2/3 என்ன விட ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படி தான் வச்சுக்க போகிறோம். அதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன ஆகுது? 6 to the power of 7 into 1/3. ஓகேவா? என்னது? 6 to the power of 7. ஏன்னா க்யூப் ரூட் தானே, அதனால் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் போட்டுட்டு என்னது ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். டிவைடட் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 to the power 6 ப்ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 1/3. ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்திங்க அப்படின்னா 6 to the power of 1/3 இன்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா 7 into 1/3 இல்லையா? அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 7/3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6 to the power of இது பார்த்திங்க அப்படின்னா 16 into 1/3 6/3. ஓகேவா? இங்கே வந்துட்டு ஒதையும் கேன்சல் பண்ணணும். ஏன்னா இங்கே 2/3 இருக்குது, இங்கே 7/3 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண 2 டைம்ஸ் வருமா? 6 divided by 3 which is equal to 2 times. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 into 2/3 into 6 into 7/3 divided by 6 square. ஓகேவா? இப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே 2/3, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7/3. இப்போ இந்தமாரி பவர் இருக்கப்போ என்ன நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், கீழே இருக்க டினாமினேட்டர் டேர்ம் என்ன பண்ணுறேன், நான் மேற்கொண்டு மேலே இருக்க நியூமரேட்டருக்கு நான் கொண்டு வந்துடுறேன். அப்படி நான் நியூமரேட்டர் கொண்டு வரப்போ என்ன ஆகும்? 6 to the power of -2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? என்னாகும்? 6 into 2/3 into 6 to the 7/3 into 6 to the power of -2. என்ன ஆகுது? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ என்னது? இங்கே 6 கேம்ல ஈவனாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 7/3 -2. எகெயின் பார்த்தீங்கன்னா 6 to the power 3 into 6 to இது ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 6 divided by 3. ஸோ which is equal to 6 into 2/3 into 6 into 1/3. என்னது? 7ல் 6 போயிட்டுனா 1 divided by 3. இப்போ என்ன ஆகுது? இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆனால் ஈவன் டேர்மாக இருக்குது. அதாவது நான் a power m into a power n. இந்த ஜென்ரல் மெத்தட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லேயே ஜென்ரல் மெத்தட் இருக்கு இல்லையா? a power m into it is equal to a power m plus n. இதே நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடில் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், a into m power m minus 1. ஓகேவா? இந்த ஜென்ரல் கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு நான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு ஜென்ரல் டேர்ம். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லேயே வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு ஜென்ரல் டேர்ம். இப்போ என்ன ஆகுது, நான் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? 6 to the power of 3 plus 1/3. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3/3. இதையும் கேன்சல் பண்ணால் 1 times 6 to the power of 1 which is equal to 6. ஓகேவா? இதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். Fourth sum பாருங்க. If x is equal to y power a, y is equal to z power b and z is equal to x power c இப்படின்னு சொல்லிட்டு givenல term கொடுத்துருக்காங்க. இந்த termலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா then find the value of abc. abcயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, z is equal to x power c. ஓகேவா? இந்த டேர்மை நான் எடுத்துக்கிறேன். இங்கே இசட்னாலும் ஒன்று தான், இசட் பவர் 1னாலும் 1 தான். ஓகேவா? என்னது? இசட்னாலும் ஒன்று தான், இசட் பவர் 1னாலும் 1 தான். ஸோ நான் இசட் பவர் 1 which is equal to x power c அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுறேன், y பவர் a. ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, y பவர் a அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா y பவர் a into c. அப்போ இப்போ எப்படி எழுதலாம், y பவர் ac. என்னது? எப்படி எழுதலாம், y பவர் ac எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணான்னு இருக்கும் நமக்கு y பவர் ac. அடுத்தது என்ன பண்ண, இங்கே பாருங்கள், வேறு நான் இங்கே போட்டுக்கிறேன், வேர் x is equal to y பவர் a. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், y is equal to என்ன, z பவர் b அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுவும் கிவனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே z பவர் 1 is equal to y பவர் z into ac. ஸோ அப்போ எழுதலாம் z பவர் abc. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே ஈவன் டேர்முங்கிறதால நமக்கு ஏபிசியோட வேல்யூ என்ன கிடைக்கிது, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த மெத்தட். இந்த
இப்படி தான் வந்துட்டு இந்த சம் வந்துட்டு போடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கேயோ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும். தேங்க்யூ.